பெண்வழி சேரல் இல்லாளை அஞ்சுவான் அஞ்சு மற்றும் எஞ்ஞான்றும் நல்லாருக்கு நல்ல செயல். குறளென பொய்யாமொழி திருவள்ளுவரிடம் பொய்யில் புலவர். விளக்கம்: தன் மனைவிக்கு அஞ்சி வாழ்கின்ற கணவன் எப்போதும் நல்லவருக்கு நன்மையான கடமைகளை செய்வதற்கு கூட அஞ்சி நடப்பான். இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் அஞ்சலும் அஞ்சுபவனும். இதோ அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் பெண்வழி சேரல் பற்றி ஒரு காட்சியுடன் வேடிக்கையாக காண்பிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். அண்ணன் வேற துணி கடையில உட்காந்துருக்கானா. 3 பேர் இருக்கமா நாங்க. எங்க அம்மாக்கு அதான் ஆளுக்கு 2000 போட்டு 6000 ரூபாய்க்கு ஒரு சேல் எடுத்து கொடுக்கலாமேன்னு. உங்க அண்ணன் பொண்டாட்டி 1300 ரூபாய்க்கு எடுத்தாங்க, நான் வெறும் 900 ரூபாய்க்கு எடுத்தேன். உங்க தம்பி பொண்டாட்டி எப்படி எடுத்தாங்களோ எனக்கு தெரியல, காட்டவும் இல்ல. அவ ஒரு சமுக்கினியா வச்சுக்கிறா. உங்களுக்கு எடுக்கிறதுனா நாங்க ஒரு ஆள் எடுக்கணும். இப்ப எங்க அம்மாக்கு நாங்க 3 பேர் இருக்கோம்ல, அப்ப ஆளுக்கு ஒரு 2000 போட்டா 6000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துடலாமே. தப்பு இல்ல, பெத்தவங்களுக்கு செய்யறது பெருமை. பெத்தவங்க மனசு கூந்தாக்க நம்ம நல்லா வாழ முடியும். உன்னை மாதிரி எல்லாருக்கும் மனசு இருந்துட்டு வச்சுக்கேன், வாழ்க்கையில சண்டே வராதுமா. எங்க அம்மா என்னைக்குமே கணக்குல கரெக்டா இருப்பாங்க. ஒரு மேண்ட கூட வாங்கியும் இன்னொரு மேண்ட குறைச்சு வாங்கியும் அப்படி பாகு வரலாம் பார்க்க மாட்டாங்க. 2000 அதுல பாதி 3 பங்கு, 1000 அதுலயும் 3 பங்குதே. அப்புறம் என்ன யோசிச்சுக்கிட்டு சேர்த்து போட்டு 1000 மட்டும் போட்டு விடுங்க. 1000 குறைச்சுக்கிட்டு என்ன 1000? ரேஷன் கடையில 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அண்ணன் தம்பி 3 பேருக்கு 1000 வச்சு பிரிச்சு விட்டு பாக்கி 1000 போட்டு விடுங்க. நானா வேண்டான்னு சொன்னேன். பெத்த தாய்க்கு சேலை எடுத்து கொடுத்தத தடுத்தேங்கிற பொல்லாப்பு எனக்கு வந்துடக்கூடாது.